ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பழைய ஸ்பீக்கர் எடுத்து எப்படி நம்ம ரெடி பண்ணி அதை ரீயூஸ் பண்ண முடியுதா, அதில் வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர் ஆட் பண்ண முடியுதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு மெட்டல் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது அதை நம்ம இந்த கத்தியை வச்சு கழட்ட போகிறோம். கழட்டலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃப்ரேமை கழட்டியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கங்கே இந்த மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை கழட்டலாம். உங்களுக்கு கழட்டிட்டு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதை ஸ்க்ரூ வச்சு கழட்டியாச்சு. இப்போ நம்ம இதை கழட்டலாம். ஓகே, நம்ம இப்போ கழட்டியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இது டேரெக்டாக இதுக்குள்ளே ஒரு போர்டுக்குள்ளே போகுது. இப்போது இதில் என்னென்ன இது ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒயர் கட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். இப்போது இதில் வந்து எதுவுமே அவ்வளோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, உள்ளே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு பேட்ரி மட்டும் இல்லை. அந்த பேட்ரி வந்து இப்போது நார்மல் கடையில் பார்த்தோன்னா 150 ருபீஸ் ஒன்று மட்டும். இதுக்கு வந்து 2 தேவைப்படுது. அது வந்து லித்தியம் அயன் பேட்ரி. இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நார்மல் சார்ஜரை வச்சு இதுக்கு இன்புட் தரலாம். நார்மல் சார்ஜர் வந்து ஒரு 5 வோல்ட்டு தான். இதில் வந்து 6 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுதான்னு பார்த்து ஆட் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்க்ரூஸ்லாம் டைட் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து டைட் பண்ண லேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டல. இப்போது பின்னாடி பேட்ரி இல்லை, 2 பேட்ரி இருக்கணும். ஒன்றும் 3.7 வோல்ட், மொத்தமாக 6 வரணும், 6 வோல்ட் வரணும். இப்போது நம்மக்கிட்ட இந்த சார்ஜர் இருக்குது. இது வந்து 5 வோல்ட் சார்ஜர். இப்போது இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் ஒயர், ஒரு நெகட்டிவ் ஒயர் இருக்குது. இப்போது இந்த இதுலேயும் ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் இருக்கும். இப்போது நம்ம இந்த இடத்த இப்படி விளக்கிட்டு இந்த மாதிரி விளக்கிட்டு இதுக்கு நடுவில் நம்ம ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை இப்படி விரிச்சாச்சு. இதோ இந்த மாதிரி நடுவில் கேப்பு வந்துருச்சு. இப்போது அது என்ன ஒயர்னு பார்க்குறேன். இப்போது அது வந்து பாசிட்டிவ் போட்டிருக்கு. அப்போது பாசிட்டிவ்னா ரெட் ஒயர். இப்போது ரெட் ஒயர் எடுத்து அந்த சின்ன கேப்புக்குள்ளே நான் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அழுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இன்சைட் மைனஸாக தான் இருக்கும். அப்போது இதையும் லைட்டாக இப்படி கேப் விட்டு அந்த கேப்புக்குள்ளே அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது இது நம்ம சார்ஜில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா இதில் நம்ம லைட்டெலாம் ஒரு சிலது இருக்குது, அதை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சவுண்டு போட போட அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியிற மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி அது ஒர்க் ஆகலைன்னா வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த கேபிள் கொண்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா பார்க்க போகிறோம். அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஒரு லைட் வச்சுருக்கேன், இருங்க அதை காட்டுறேன்.
ஓகே, இதுதான் அந்த லைட்டு. இங்கே ரெட்டு, இங்கே எல்லோ, இங்கே ப்ளூ எரியும். இதை வந்து நான் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் 2 ஒயரில். இங்கே பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போது இது ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அந்த ஸ்பீக்கரோட இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, முடிச்சுக்கலாம் வீடியோவை. இப்போது நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இப்போது இதுவை நான் ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், ஒரு 5 செகண்ட் பார்ப்போம். அது உள்ளே ஏதாச்சும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, இந்த சார்ஜரை வந்து நான் சரியாக கனெக்ட் பண்ணல. இப்போது நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன், நல்லா அழுத்தி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணுறேன். வருது. Welcome to Sonolux Universe. ஒர்க் ஆகுது. The Bluetooth device is ready to pair. ஓகே, இது ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இதோட பின்னாடி டேரெக்டாக லைட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். லைட் இப்படி ஒர்க் ஆச்சுன்னா இப்போது முன்னாடி இருக்க மொத்தத்தையும் கழட்டி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஸ்பீக்கரோட ஒர்க் ஆச்சுன்னா மேலே அந்த இங்கே அதை கம் போட்டு இங்கே எங்கேயாச்சும் ஒட்டிட்டு அது மேலே இந்த கேஸை, அந்த ஸ்பீக்கரோட கேஸை மாட்டிடலாம். ஓகே, இப்போது நான் இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கரெக்டாக சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இது பாசிட்டிவும் இது நெகட்டிவும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது பேட்டரியில் இந்த ப்ளூடூத்தும் இந்த லைட்டும் எரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி அந்த லைட் எரியலைன்னா நம்ம வெறும் ஸ்பீக்கருக்கு மட்டும் கரண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஆன் பண்ணலாம். இப்போது இந்த லைட் வந்து எரியல. ஒயர் லைட்டாக பிடிங்கிடுச்சு. ஓகே, இப்போது ப்ளூடூத் ஒர்க் ஆகலை. பின்னாடி லைட்டும் லைட்டாக விட்டு விட்டு எரியுது. சரியா எரியல லைட். இப்போ லைட் எரியுது. இப்போது ஸ்பீக்கர் இந்த டைமில் ஒர்க் ஆகுதா பார்ப்போம். லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க. இந்த ஆங்கிளில் தெரியும். இப்போது இந்த ஒயரை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு லைட் விட்டு விட்டு எரியுது. லூஸ் கனெக்ஷன். ஓகே, இப்போது இங்கே லைட் எரியுது. ஆனால் ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டிருக்கு. லைட்டு மட்டும் விட்டு விட்டு எரியுது பாருங்க. இப்போது லைட் எரியுதா? ஆனால் ப்ளூடூத் முன்னாடி ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. ஆனில் தான் இருக்குது ப்ளூடூத்து. ஆனால் இந்த மொத்த 5 வோல்ட்டையும் இந்த லைட் எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகுது. Welcome to Sonolux Universe. இப்போ லைட் எரிஞ்சுக்கிட்டே அது ஒர்க் ஆகுது. Device is ready to pair. இருங்க, சரியா கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். Welcome to Sonolux Universe. The Bluetooth device is ready to pair. இப்போ இந்த லைட் எரியுது, அந்த ப்ளூடூத்தும் ஒர்க்கிங்ல. Welcome to Sonolux Universe. The Bluetooth device is ready to pair. அந்த இருங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயர் ஆட் பண்ணி இங்கே ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும். இப்போது நான் ஆன் பண்ணோடனே ஒன்று ப்ளூடூத் ஆன் ஆகணும், அப்படி இல்லைன்னா லைட் ஆன் ஆகணும். ரெண்டும் ஆன் ஆச்சுன்னா இந்த வோல்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நம்ம இந்த லைட்டை எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். லைட் எரியுது. ப்ளூடூத் ஒர்க் ஆகலை. ட்ரை பண்ணலாம். ப்ளூடூத் இப்போ ஆன் ஆயிடுச்சு. Welcome to Sonolux Universe. The Bluetooth device is ready to pair. ஓகே, இப்போ ப்ளூடூத் ஒர்க் ஆகுது, எல்இடியும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை கழட்டிட்டு உள்ளே நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இந்த லைட்டை. ஓகே, இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம்.
ஓப்பன் பண்ண உடனே இப்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஸ்பீக்கரில் இந்த இது இருக்குது. இப்போது நம்ம இங்கே இருக்க இந்த ஓட்டையில் வந்து இப்போது நம்ம இந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஓட்டையை பெருசாக்கிட்டு ஒயர் இது வழியாக தான் விட போகிறோம். இந்த லைட்டோட ஒயரை நம்ம இதில் தான் விட போகிறோம். இப்போது இதில் வந்து நம்ம அந்த லைட்டு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓட்டை வழியாக விட்டு இந்த மேலே இருக்க இந்த இடத்துல நம்ம ஓட்ட போகிறோம் அந்த லைட்டை. இதோ இந்த பக்கத்தில் இந்த ஓட்டை வழியாக கரெக்டாக உங்களுக்கு தெரிய மாதிரி சொல்கிறேன். கரெக்டாக இந்த ஓட்டை வழியாக எடுத்து இங்கே ஒட்ட போகிறேன் அந்த லைட்டை. வாங்க இப்போது ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லைட்டை நான் ஒட்டிட்டேன். ஆனால் ஒட்டிட்டு இந்த ஸ்க்ரூ போடுற இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒயர் விட்டுட்டேன். இப்போது அந்த ஒயரை வந்து இந்த ஸ்பீக்கரோட இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து டும் டும் அந்த மாதிரி ஏதாச்சும் சத்தம் போட்டுச்சுன்னா அந்த லைட்டுக்கும் விட்டு விட்டு கரண்ட் வரும். இப்போது விட்டு விட்டு கரண்ட் வருமோ அந்த லைட்டும் விட்டு விட்டு எரியும். ஸ்பீக்கருக்கு எப்பப்போ விட்டு விட்டு கரண்ட் வருதோ அப்போல்லாம் அதுவும் விட்டு விட்டு எப்படியும். இப்போது டம் 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 அந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு கரண்ட் வருதுன்னா அதுவும் டம் 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 சத்தம் வரும். இந்த லைட்டும் அதே மாதிரி விட்டு விட்டு எரியும். இப்போது நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போது இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லைட் எரியுது. இப்போ ப்ளூடூத் ரெடி டு ப்ரௌட்னோடனே அந்த லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர் எப்போல்லாம் ஒர்க் ஆகுதோ அப்போல்லாம் அது கரெக்டாக எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.